இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியா சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, ஒரு வழி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீடு திரும்பி நம்ம ஜானகிக்கு, இதுக்கு மேல எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாதுன்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்பதாங்க நம்ம ஜானகி அம்மாக்கு ரொம்பவே ஒரு வைகாரிகமா இருக்கு. ஏன்னா, திரும்ப நம்ம அந்த கார்த்திக்கும், அந்த அஞ்சலியும் சேர்ந்து நம்மள ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க கார்த்தி. இதுக்கு மேல நீ என்ன பண்ணுவ, ஏது பண்ணுவன்னு தெரியாது. அந்த ஒரு வீட்டுக்கே நம்ம போனோம். அதனால அவங்க பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராட் வேலையுமே வந்துட்டு நீ எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். இந்த எஸ்எஸ்கேவோட கண் பார்வையில தான் வந்துட்டு தப்பு பண்ணுறதுக்கு இவ்வளோ தைரியமாக வந்துட்டு இவங்க துடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு இப்போ ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்ற ஒரு விஷயம் கூட தெரியாமல் இப்படி வந்துட்டு இந்த கார்த்திக்கு பணவெறி பிடிச்சி அந்த ஒரு எஸ்எஸ்கே கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு மிருகமாக நடந்துட்டு இருக்கான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு வீட்டில் இருக்கால இந்த அஞ்சலியும் பைரவியும் தான். அவங்களுடைய சூழ்ச்சியில் இந்த கார்த்திகை வந்துட்டு கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்துட்டு என்னால் பொறுக்க முடியாதுன்னு ஒரு பக்கம் நம்ம ஜானகி அம்மா ரொம்பவே கண்ணீர் துளியோட பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கூடவே நம்ம இலக்கிய இருந்துக்கிட்டு, ஆமாம் கௌதம், இவ்வளோ நாளாக நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வீண் போக போகுது. ஏன்னா அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு கார்த்திக் பேரில் தான் வந்துட்டு கையெழுத்து மாற்றிக்கினாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த கம்பெனியை வந்துட்டு இப்போ இந்த எஸ்எஸ்கே தான் சுயரூபத்தினால யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த அஞ்சலிக்கா பைரவிக்கான கூறு போட்டு அந்த ஒரு கம்பெனியை வந்துட்டு இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க, என்னுடைய பேரில் தான் மாற்றணும்னு. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த எஸ்எஸ்கே தான். ஒரு வேளை இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நம்ம இருக்கிற போது அந்த ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு உங்ககிட்ட இருந்து ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தால, ஒரு வேளை இப்போ இந்த அஞ்சலி வந்துட்டு அவன் பக்கம் இழுத்துக்கிட்டு கண்டிப்பாக அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட பேரில் மாற்றிக்குவான்னு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு பொறுத்து போகணுன்னு அவசியமே கிடையாது. இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை எப்படியாச்சும் ஒட்டு மொத்தமாக இந்த கார்த்திகை தெரியப்படுத்தணும்னு ரொம்பவே ஆக்ரோஷமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வழியாக பார்த்தீங்களான்னா இதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு முடிவு நம்ம பைரவி தாங்க கட்டணும். ஏன்னா இந்த கார்த்திக் வந்துட்டு குலுக்கல் முறையில் நம்ம அஞ்சலிக்கு விழுமா அந்த ஒரு கம்பெனியில் இந்த பைரவி கொள்ளுமான்னு போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த அஞ்சலியோட பேர் தான் விழுந்தது. இந்த அஞ்சலிக்கு ஆல்ரெடி வந்துட்டு இந்த சிந்தாமணி ரொம்பவே தூண்டி விட்டுட்டாங்க. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு தெரியாது அஞ்சலி. கார்த்திகோட மனசில் வந்துட்டு இடம் பிடிக்கணும். கார்த்திகை எப்படியாச்சும் மயக்கியாச்சும் கூட அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு உன் பேரில் மாற்றிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பைரவிக்கு இப்போ சரியான ஆக்ரோஷங்க. ஒரு வழியாக இப்போ நம்ம இலக்கா எரியிற அடுப்பில் எண்ணெயை ஊற்றி விட்டாவா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு ஃபோன் பண்ண காரணம் ஜானகி அத்தைக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஆனால் அதுக்கு வந்துட்டு உங்கள் மேலே எதுவுமே நாங்கள் குறை சொல்லலை. ஆனால் இப்போ வந்துட்டு கம்பெனிக்கு பேர் மாற்றுறதா ஒரு விஷயத்த நீங்கள் வந்துட்டு வீட்டில் எடுத்துகிட்டு இருக்கீங்களே, அதுக்கு அந்த அஞ்சலியோட பேரில் மாறுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா கார்த்திக், அது எல்லாமே வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு தான் போக போகுது. நீ வந்துட்டு ரொம்ப நல்லாவே ஏமாற போகிற. நான் இருக்கிற போது ஏமாந்த, இப்போ இந்த அஞ்சலி இருக்கிற போது ஏமாறியா அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்துட்டு இந்த பைரவியை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க நம்ம இலக்கியா. ஒரு வழியாக வந்துட்டு இங்கே தூண்டி விட்டால் தான் அங்கே இந்த அஞ்சலி மேலே இந்த கார்த்திக் மேலேயும் வெடியாக வெடிக்கும் அப்படின்ற நேக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இலக்கியா ரொம்ப நல்லாவே வந்துட்டு இவங்களுடைய சுயரூபத்தை அடக்கிறதுக்கு முடிவு பண்ணியாச்சுங்க. ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்களன்னா கண்டிப்பாக இவங்களுடைய சுயரூபத்தை வந்துட்டு நம்ம கௌதமும் நம்ம இலக்கியமும் காயப்படுத்துனது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எப்படியாச்சும் வந்துட்டு ஒரு முடிவையும் கட்டணுங்க. அதே சமயம் இப்போ நம்ம ஜானகியோட இந்த நிலைமைக்கு காரணமான இந்த கார்த்திக் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு முடிவு தாங்க கட்டணும். ஏன்னா இந்த கார்த்திக் வந்துட்டு அவனுடைய சுயரூபத்தினால நம்ம ஜானகியோட மனசை ரொம்பவே வந்துட்டு காயப்படுத்திட்டான். இதுக்கு மேலே வந்துட்டு பொறுத்து போக முடியாமல் நம்ம கௌதம் மட்டும் இதுக்கு மேலே ஜானகி உனக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு அபச நடந்துச்சு அந்த ஒரு வீட்டில் இருக்கிறவங்கள நான் பொலியாடாக மாற்றிடுவேன். ஏன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு நான் தம்பி தம்பின்னு தான் சொல்லி விட்டுட்டு இருக்கேன். ஆனால் அவன் வந்துட்டு அதுக்கான மரியாதையும் கொடுக்கல, அதுக்கான ஒரு உணர்வையும் கொடுக்கல. இதுக்கு மேலே வந்துட்டு அவனை நம்ம பார்த்து பொறாமப்படுறதோட வேறு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி இவ்வளோ ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்களன்னா இவ்வளோ நாளாக நம்ம கௌதம் வந்துட்டு தம்பிக்காக விட்டு கொடுத்தது இதுக்கு மேலே விட்டு பிடிக்கிறதுல தப்பே இல்லைன்னு சொல்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஜானகமாக அவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க இந்த ஒரு வைகாரத்தில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு.